முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியும் விமர்சனம் பண்றாரு. இப்படி விமர்சனம் பண்ணா அவங்க சும்மா இருப்பாங்களா? அதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் பதில் விமர்சனம் எல்லாம் பண்ணிருக்காரு. என்ன பேசினாருன்னு பாத்துடலாமா? அதிமுக பாஜக கூட்டணிய முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் செய்யறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கடுமையா பதிலடி கொடுத்திருக்காருங்க. பாஜகவை காக்கா புடிச்சி மத்தியில அமைச்சர் பொறுப்புக்கு வந்த கட்சி திமுகன்னு பேசியிருக்காரு. அப்ப இருந்த பாஜக தான் இப்பவும் இருக்கு. நாங்க பாஜகவோட கூட்டணி வச்சா தப்பான்னு கேட்டிருக்காரு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறி மாறி கூட்டணி வைப்பது தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனா நாம மட்டும் கூட்டணி வச்சா மதவாத கட்சியில கூட்டணி வச்சுட்டோம். இதை தவிர்த்து வேற என்ன பேச முடியும்? நீங்க பாருங்க, இந்த படம் பாருங்க. யாரோட கூட்டணி வச்சிருக்காங்க? யாரோட கூட்டணிங்க பாருங்க. இது எல்லாமே மறைஞ்சு போயிட்டாங்க. இருந்தாலும் இந்த போட்டோ சிக்கிச்சு, அதனால காட்டுறேன். திரு கருணாநிதி, மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள், திரு முரசொலிமாறன் ஏதோ மைக்கு சரி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி காக்கா பிடிக்கிறாங்க பாருங்க. இப்படி எல்லாம் காக்கா பிடிச்சி நீங்க ஆட்சி செய்த திமுக எங்களை பத்தி விமர்சனம் செய்யலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். திரு ஸ்டாலின் அவர்களே, 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சாங்களா இல்லையா? அந்த கூட்டணியில் வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் முரசொலிமாறன் அவர்கள் இருந்தாரா இல்லையா? மீண்டும் 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சாங்கல்ல? அப்பெல்லாம் மதவாத கட்சி தெரியாது. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய அரசியல் நாடகம் தமிழகத்தில் எடுபடாது. அப்ப இருந்த பாஜக தான் இப்பவும் இருக்காங்க. நீங்க மட்டும் அப்ப கூட்டணி வச்சு அமைச்சர் பதவி எல்லாம் வாங்குனீங்க, இப்ப நாங்க மட்டும் வைக்க கூடாதா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காரு. இதுவும் கரெக்ட் தானே. அத்தோட விட்டாரா எடப்பாடி பழனிசாமி? பதவி வரும்போது பணிவு வரணும்னு உதயநிதிய போட்டு தாக்கியிருக்காருங்க. ஊழல் வழக்குல சிறைக்கு போன கனிமொழி என்ன விமர்சனம் செய்ய இல்லன்னு சாட்கார். உங்க மேல இருக்கிற கேஸ் முடியல, ஞாபகம் வச்சுக்கோங்க. எடப்பாடி பழனிசாமி மிரட்டல் எல்லாம் விட்டுருக்காரு. அம்மா காலில் விழுந்து தப்பாமா ஏங்க, எங்களை எல்லாம் ஆளாக்கினவர் இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா எங்களுக்கு ஆளாக்கிய இத்தனை பேர் இருக்கிறோம். நம்ம எல்லாம் யார் ஆளாக்குனது? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அம்மா தானே. ஆக நாங்க அவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் என்ன தவறு? செல்வ செழிப்பில் வாழ்ந்த திமிர்ல பேசிட்டு இருக்கிறீங்க, ஆணவத்துல பேசிட்டு இருக்கிறீங்க. இந்த ஆணவம் இருக்கக்கூடாதப்பா தம்பி. ஆணவம் இருக்க பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திரைப்படத்தில் அழகா பேசுவார். பதவி வருகின்ற பொழுது பணிவு வர வேண்டும் தோழா. இந்த கட்சிக்கு பாடுபட்டு இருக்கிறேன், இந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறேன். எங்களுடைய தலைமை அறிவிக்கப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டு 7 முறை சிறை செஞ்சிருக்கிறேன். நீங்க எதுக்கு சிறை சென்றீங்க? ஊழல் செஞ்சு சிறை சென்றீங்க. நாங்க போராட்டம் பண்ணி மக்களுக்காக போராட்டம் பண்ணி சிறை சென்றோம். உங்களுக்கு எங்களுக்கு அதான் வித்தியாசம். திருமலை கனிமொழி அவர்களே, நாவடக்கம் தேவை. யாருக்கோ வக்காலத்து வாங்கி பேசாதீங்க. ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழின்னு இப்படி எல்லாரையுமே கடுமையா சாடிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இத்தோட விட்டாரா? லைட்டா வார்த்தையெல்லாம் விட்டாருங்க. தேர்தல் நேரத்துல அரசியல் தலைவருங்க உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசிடுவாங்க. அதே மாதிரிதான் இப்ப எடப்பாடி பழனிசாமியும் பேசினது சர்ச்சையாயிடுச்சு. ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல பேச தவறா வெளியாயிடுச்சுன்னு பல்ட்டி அடிச்சிருக்காரு. அப்படிதான் சென்னையில எடப்பாடி பழனிசாமி கொரோனா பெருந்தொற்று காலம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விமர்சிச்சுட்டு பேசிட்டாரு. இது அப்படியே எடப்பாடி பழனிசாமி திடீர் அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்காரு. என்ன பேசினாருன்னு நீங்களே பாருங்களேன். இன்னைக்கு வல்லரசு நாட்டில் கூட இந்த கொரோனா வைரஸ் பரவல் இருந்து மக்களை பாதுகாக்க முடியல. ஆனா அந்த கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு விட்டா அவர் உயிரிழக்க நேரிடும். அப்படிப்பட்ட சோதனையான நேரத்தில் கூட திறமையாக அரசு செயல்பட்டு விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றி அரசாங்கம் திமுக. திமுக ஆட்சியில் வறட்சி வந்ததா, வெள்ளம் வந்ததா, புயல் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒன்னும் வரல.
அப்படி வந்திருந்தா அந்த முதலமைச்சரே காணாத போயிருப்பார். இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். குளத்தூர் கூட்டத்தில் தான் பேசினேன். அப்போ கொரோனா காலத்தில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் மக்களுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கல. மக்களுக்கு ஓடோடி இப்படி போட்டோ ஷூட் எடுக்கிறாரு. அப்ப எங்க காணாம போனன்னு சொன்னேன். உடனே புலம்புறார், என்னை பற்றி தவறா பேசுறாரு.